ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மோசேயோடைய எல்லா வாழ்க்கை முறைகள் எல்லாவற்றையும் பார்த்தோம் இல்லையா? இந்த மோசே கடைசியாக அவர் வந்து அந்த மோவாபுடைய சமவெளியில் அந்த மலை மேலே ஏறி கானான் தேசத்தை பார்க்கறதுக்கு முன்பாக, அதாவது அவருடைய கடைசி சில மாதங்களுக்குள்ளேயோ இல்லை ஒரு சில நாட்களுக்குள்ளேயோ நடந்த சில காரியங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து எண்ணாகமும் 33வது அதிகாரம் முழுமையாக வாசித்து பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து கிளம்புனாங்க, எங்கே வந்து முடிஞ்சதுன்னு இந்த ட்ராவல் இட்டினரி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். நீங்கள் வந்து ஏதாவது ஊருக்கு போகிறீங்கன்னா அந்த ஊரில் எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்ட்டு அந்த 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 இடத்துக்கான ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அது மாதிரி இந்த இஸ்ரவேல் ஜனங்க எங்கேருந்து கிளம்புனாங்க, எங்கெங்கெல்லாம் தங்குனாங்க, எந்தெந்த வழியெல்லாம் க்ராஸ் பண்ணாங்க அப்படின்னு அவங்களுடைய முழு அந்த 40 வருஷ அந்த பயணத்தையும் நீங்கள் வந்து எண்ணாகமும் 33வது அதிகாரத்தில் பார்க்கலாம். இந்த 33வது அதிகாரத்தில் கடைசியில் வந்து கடவுள் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார். 55ல் நீங்கள் தேசத்தின் குடிகளை, அதாவது கானான் தேசத்துக்கு போனோடனே அவங்க எல்லாரையும் நீங்கள் துரத்தி விடுங்க, அழிச்சிருங்க. நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்போது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளும் உங்கள் விழாக்களுக்கு கூர்களுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்புறமும் ஒன்று சொல்றாரு, அன்றியும் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கு செய்வேன் அப்படின்ட்டு. அந்த ஏன்னா கானான் தேசத்துக்குள்ள இனி அடுத்தாப்புல போக போறாங்க, அந்த எச்சரிப்பை கொடுக்குறாரு. அடுத்தது இந்த இஸ்ரவேல் ஜனங்க 10 கோத்திரமா போகும்போது அவங்க செஞ்ச 12 கோத்திரங்களும் வேவு பார்க்க போகும்போது அவங்க செஞ்ச ஒரே ஒரு தவறு என்னன்னா, அங்கே ராட்சச பிறவிகள் இருக்கிறாங்க, நம்மளை வந்து அவங்க பட்சித்து போட்டுருவாங்கன்னு பயந்தாங்க இல்லையா? ஆனால் மறுபடியும் அவங்க கானான் தேசத்துக்குள்ளே போகும்போது இந்த காரியத்தை அவங்க எழுப்பலை. அப்போ இந்த இன்பிட்வீன் அந்த 38 வருஷத்தில் அவங்க 2 வருஷம் பிரயாணம் பண்ணி கானான் தேசத்துக்கு பக்கத்தில் போகிறாங்க. அதுக்கப்புறம் 38 வருஷம் அவங்க வந்து கர்த்தர் வந்து இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறாரு. மொத்தம் 40 வருஷம். அப்போ இந்த 38 வருஷத்தில் கர்த்தர் அந்த ஏனாக்கியரை, அதாவது அந்த ராட்சதர்களை என்ன பண்ணாருன்னு நமக்கு தெரியணும்ல. அது வந்து உபாகமம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த மோவாபியரை நீ ஒன்றுமே செய்யாதுன்னு கர்த்தர் சொல்கிறாருல. அப்போ சொல்கிறாரு, கர்த்தர் தங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்தாரை இஸ்ரவேல் துரத்தினது போல ஏசாவின் புத்திரர் அந்த ஓரியரை துரத்தி அவர்களை தங்கள் முகத்திற்கு முன்பாக அழித்து இருந்த ஸ்தானத்திலே குடியேறினார்கள். அப்போ இந்த ஏனாக்கியருக்கு 11வது பார்த்தீங்கன்னா, இந்த ஓஹியர் இவங்கெல்லாம் யாருன்னா ஏனாக்கியருக்கு ஒத்த ராட்சசர் எனப்பட்டவர்கள். மோவாபியர்கள் அவர்களை துரத்தி அந்த தேசத்துல அவங்க குடியேறாங்க. அதே போல 23வது வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் அவர்களை இவர்களுக்கு முன்பாக அழிய பண்ண இவர்கள் அவர்களை துரத்தி விட்டு அவர்கள் இருந்த ஸ்தானத்திலே குடியேறினார்கள். இது யாருன்னா இந்த அம்மோன் புத்திரர். அப்ப அம்மோனும் மோவாபும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த தேசத்துல இருந்த 2 குரூப் ஆஃப் ஏனாக்கியர், அதாவது ராட்சதர்களை அவங்க துரத்தி விட்டுட்டு இல்லை அழிச்சிட்டு அந்த இடத்துல அவங்க குடியேறி இருக்கிறாங்க. நீங்கள் வந்து 15வது அதே உபாகமும் 2வது 15வது 14வது பார்த்தீங்கன்னா, யுத்த மனிதரான அந்த சந்ததி எல்லாம் கர்த்தர் தங்களுக்கு ஆணையிட்டபடியே பாளையத்து நடுவிலிருந்து மாண்டு போக நாம் காதேஸ் பர்னேயா விட்டு புறப்பட்டது முதற்கொண்டு சேயீர் ஆற்றை கடக்க மட்டும் சென்ற காலம் 38 வருஷம். பார்த்தீங்களா? அப்போ 38 வருஷத்துல அந்த மனிதர், யுத்த மனிதரான அவர்கள் எல்லாரும் மாண்டு போகிறதுக்கு கர்த்தர் வந்து கிருபை பாராட்டினார் அப்படிங்கிறத மோசே வந்து சொல்றாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கர்த்தர் போகக்கூடாதுன்ட்டாரு, இந்த ஜனங்கள் மட்டும்தான் போறாங்கன்னு தெரியும். ஆனாலும் மோசே கர்த்தரை என்னைக்குமே ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே வச்சிருந்தாரு. நீங்க உபாகம் 4வதுல 35 39ல பாத்தீங்கன்னா, கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவர் இல்லை, உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லையே அப்படிங்கிறத மோசே என்னைக்குமே மனசுல வச்சிருக்கிறவரா இருந்தாரு. நீங்க உபாகமும் 7வது 1வது அதிகாரத்துல கர்த்தர் நீ சுதந்திரிக்கிற போகிற தேசத்துல தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜலம் பெருத்திருந்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெருசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி நீ அந்த இடத்துல குடி போகுவ அப்படின்ட்டு மோசே வந்து சொல்றாரு. இதுல கணக்கு பார்த்தீங்கன்னா 7 ஜாதிகளை துரத்தணும்ட்டு. ஆனா ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லும் போது ஆதியாகமும் 15ல்
19 கேனியர், கெனிசியர், கத்மோனியர், ஏத்தியர், பெருசியர், எப்ராஹிமியர், எமோரியர், கானானியர், கிர்காசியர், எபூசியர் அப்படின்ட்டு 10 வகையான ஜாதிகள் வந்து அந்த கானான் தேசத்துல வாழ்றாங்க. நீ போய் அவர்களை துரத்தணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த இடைப்பட்ட காலத்துல 3 ஜாதியார் மாண்டு போகவும் இந்த ஜனங்கள் இந்த 7 விதமான ஜாதியாரை தான் அழித்து அந்த தேசத்துல போய் குடியிருக்கணும்ட்டு தேவன் அதிலும் அந்த ஜனங்களுக்கு வந்து அனுகிரகம் தான் பாராட்டியிருக்காரு. இந்த மோவாபியரை 10 தலைமுறைக்கு நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா கர்த்தரு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரூத் புத்தகத்தில் பார்ப்போம் அவங்க 10வது தலைமுறை அப்படின்னு. அதை எங்கே சொல்லியிருப்பாருன்னா உபாகம் 23:3 வசனத்தில் பார்த்தீங்கன்னா அம்மோனியரும் மோவாபியரும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறைக்கும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. இதை வாசிக்கும் போது 10ஆம் தலைமுறை மட்டும் இல்லை, எப்போதுமே வரக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்ற மாதிரி இதுல வந்து வசனம் அப்படி அமைப்பு இருக்கு. நீங்க இங்கிலீஷ் பைபிளையோ இல்லை வேற பைபிளையோ பார்த்தீங்கன்னா till 10th generation they should not enter Lord's presence அப்படின்னு தான் இருக்கும். உபாகம் 27வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் யோர்தான் நதியை கடக்கும் போது அதிலிருந்து கல்லுகளை எடுத்து போய் நாட்டி நீங்கள் வந்து ஒரு சாட்சியை நீங்கள் ஏற்படுத்தணும்ட்டு மோசே சொல்லியிருப்பாரு. அதை தான் யோசுவா வந்து யோர்தானை கடக்கும் போதே அந்த யோர்தான்ல இருந்து நடுவில் ஒரு கல் யோர்தானை கடந்து கில்காலில் சில கற்களை நாட்டி தேவன் அதாவது தாங்கள் இப்படி வந்து வெட்டாந்தெறியில யோர்தானை கடக்க பண்ணினார் அப்படின்னு ஒரு சாட்சியா நிறுத்துவாங்க. அதை மோசே ஏற்கனவே சொல்லி இருந்ததை தான் யோசுவா அங்க நிறைவேற்றி இருப்பாரு. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 12:13 நீங்க எல்லாரும் ஒரு செட் ஆஃப் கோத்திரங்கள் வந்து ஒரு மலையில நிக்கணும், அது ஆசிர்வாதத்தை கூறும் பொருட்டு நீங்க வந்து ஒரு கெரிசி மலையில நிக்கணும், சாபம் கூறும் பொருட்டு ஏபால் மலையில நிக்கணும்னு. அதாவது என்னதான் நீங்க ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு போனாலும் சாபம் ஆசிர்வாதம் ரெண்டுமே இருக்கு, அதை நீங்க தான் சூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேவன் வந்து அவங்களுக்கு வந்து எடுத்துரைக்கிறதுக்காக இந்த காரியத்தை பண்றாரு. இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகும்போதே கானான் தேசத்துக்கு போக முன்பாகவே தேவன் 2 விதமான உடன்படிக்கைகளை அந்த ஜனங்களோடு பண்ணுகிறார். ஒரு உடன்படிக்கை நீங்க வந்து உபாகமம் 5வது அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மலை மேல ஓரை மலையில அக்னியாக எழுந்தருளி சில செட் ஆஃப் ரூல்ஸை தேவன் கொடுப்பார். அப்போ நீ வந்து என்ன என்று வேறு தேவர்கள் இருக்கக்கூடாது, நீ உன் தகப்பன் தாயை மதிக்கணும் அப்படின்னு சில செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுக்குறாரு பாருங்க. அது முதல் வகையான ஒரு உடன்படிக்கை. இப்போ உபாகமம் 29வது அதிகாரத்துல இன்னொரு உடன்படிக்கை ஓரேபில் இஸ்ரவேல் புத்திரரோடு பண்ணப்பட்ட உடன்படிக்கை அல்லாமல் மோவாப் தேசத்திலே அவர்களோடு உடன்படிக்கை பண்ண மோசேக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். இப்போ இந்த 2வது உடன்படிக்கை என்ன? முதல் உடன்படிக்கை ஃபுல்லா ரூல்ஸ், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாது, இதை செய்ய அதை செய்யக்கூடாதுன்னு. இந்த 2வது உடன்படிக்கை என்னன்னா 4வது வசனம் உபாகமம் 29:4 ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ரூல்ஸை கொடுத்து இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாரு. ஆனா நீங்க உங்க இருதயத்துல அந்த உணர்வு இல்லாம நீங்க வந்து இருந்தீங்க. இவ்வளவு செய்தாலும் அதை பார்க்குற கண்ணு இல்லை, அதை கேட்கிற செவிகள் இல்லை. அதனால தேவன் இப்போ என்ன செய்ய போறாருன்னா உபாகமம் 30வது அதிகாரத்துல முழுசா அந்த 2வது உடன்படிக்கையை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்பதான் தேவன் இந்த வசனத்தை சொல்றாரு. 6வது வசனம் உன் தேவனாகிய கர்த்தரில் உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்துமாவோடு அன்பு கூர்ந்து பிழைக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதம் பண்ணினார். அப்போ உணர்வு இல்லாம இருதயம் இருந்ததுல கர்த்தர் இன்னைக்கு அதை விருத்த சேதனம் பண்ணி உனக்கு உணர்வை தருகிறார் அப்படிங்கிறத சொல்றாரு. 8வது நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனையும் படி செய்வாயாக. நீ கேட்டு இதை செய்ய. இதை ஏன் செய்யற அப்படின்னா தேவன் மேல நீ அன்பு கூறுகிறதுனால இதை செய்கிற அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் 10வது 20வது வசனம் உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு திரும்பும் போது கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமா இருப்பார். அப்ப நீ கீழ்ப்படி உனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படிங்கிறது இல்ல, நீ இதெல்லாம் செஞ்சேன்னா கர்த்தர் சந்தோஷமா இருப்பாருப்பா.
அப்போ நம்ம பொதுவாகவே பழைய ஏற்பாடுனா அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அது நியாயப்பிரமாணம் அப்படின்னு நான் இது வரைக்கும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது தான் தெரிந்தது, அப்பவே கர்த்தர் வந்து நீ என் மேல அன்பாயிரு, நீ எதை செய்தாலும் மனசார செய், நீ உனக்கு வந்து இந்த ரூல்ஸை கொடுத்தது ஏதோ நான் முதலாளி நீ அடிமைங்கிற எண்ணத்துல இல்லைங்கிறத அப்பவே அந்த ஜனங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். 20வது வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். அப்போ கர்த்தர் மோசே வந்து கானான் தேசத்துக்கு இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு முன்பதாகவே, கானான் தேசத்துக்குள்ள இந்த ஜனங்கள் போறதுக்கு முன்பதாகவே மோசேயை கொண்டு 2வது உடன்படிக்கையான இருதயத்தின் விருத்த சேதனம், கேட்கிற செவிகள், காண்கிற கண்கள், இது எல்லாவற்றையும் தேவன் சொல்லி கொடுத்துட்டு தான் அந்த ஜனங்களையே நடத்துறார். அதையும் சொல்றாரு, இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமானது இல்லப்பா, அது என்னமோ வானத்துல இருந்து யாரோ எடுத்துட்டு வரணும் போல, இதெல்லாம் நம்மளால எப்படி செய்ய முடியும்? இப்ப நீ நியாயப்பிரமாணம் கூட இந்த 600 சொச்ச விதிகளை யாரு செய்ய முடியும் நீ நினைக்கிற? ஆனா இப்ப இருக்கிற இந்த கவர்னன்ட் இருக்கு பாரு, இந்த உடன்படிக்கை இருக்கு பாரு, இது ரொம்ப ஈஸி. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் தான் இருக்கும். வாயில இருக்கும், இருதயத்தில் இருக்கும். மனசார அதை நினைச்சு நீ வாயால் அறிக்கையிட்டு நீ தேவனுக்கு முன்பாக உண்மையா நட அப்படின்ட்டு தேவன் தன்னுடைய இருதயத்தை அந்த ஜனங்களுக்கு அப்பவே வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்கலாம். அப்போ உபாகமும் 31:6-8 பாத்தீங்கன்னா, உபாகமும் 31வது அதிகாரம் 6வது வசனத்திலேயே 6வது வசனம் 8வது வசனம் 10வது வசனத்திலேயே ஜோஷுவாக்கு சொல்வாரு, நீ பலன் கொண்டு திடமானதா இரு, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார், இந்த ஜனங்களை நீ நடத்தி செல்வ, உனக்கு தேவனே பலனா இருப்பாருன்னு மோசே ஏற்கனவே திடப்படுத்த இந்த வார்த்தையை தான் மறுபடியும் தேவன் யோசுவா 1வது அதிகாரத்துல மறுபடியும் யோசுவாவுக்கு திடமா கொடுக்கிறாரு. அப்ப சொல்றாரு, நீ வந்து கானான் தேசத்துக்கு கூட்டு போனதுக்கு அப்புறம் உபாகமும் 31, 10, 11, 13 இந்த 3 வசனத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு 7 வருஷத்துலயும் ஒரு கூடார பண்டிகை வரும். அப்ப எல்லாரும் ஒன்று கூடணும். அப்போ என்ன செய்யணும், இந்த உபாகம புத்தகத்துல எழுதி இருக்கிற எல்லா விதியும் நீ முழுசா வாசிக்கணும், எல்லா ஜனங்களும் இதை கேட்கணும். அப்ப 7 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா சத்தியத்தையும் திரும்பவும் அந்த ஜனங்களுடைய செவிகள் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ரூலை வந்து மோசே வந்து போடுறாரு. நீங்க உபாகமும் 31 அதே 16வது வசனத்துல பாத்தீங்கன்னா, மோசே வந்து ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு. கர்த்தர் மோசையை நோக்கி, நீ உன் பிதாக்களோட படுத்துக்கொள்ள போகிறாய், இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்திலுள்ள அந்நிய ஜனங்களை சோரமார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டார். இன்னும் கானான் தேசத்துக்குள்ளேயே போல சொல்லிட்டாரு, நீ போவ, ஆனா நீ கண்டிப்பா மீறுவ அப்படின்ட்டு தேவன் வந்து சொல்லிட்டாரு. இதே உபாகமும் 31 24, 26 பாத்தீங்கன்னா, 24 எழுதியிருக்கும், மோசேயே தன் கைப்பட அந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை எல்லாத்தையும் எழுதி அவர் லேவியர்கிட்ட கொடுத்து, இதை எங்க வைக்கணும்னா அந்த உடன்படிக்கை பெட்டிக்கிட்ட எப்போதுமே இந்த புத்தகம் இருக்கணும். அப்போ ஒவ்வொரு 7 வருஷத்துலயும் கூடும்போது இந்த உடன்படிக்கை புத்தகத்தை எடுத்து நீங்க எல்லாரும் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவார். அப்புறம் மோசே சொல்றாரு உபாகம் 31:27, நான் உயிரோடு இருக்கும்போதே நீங்கள் இவ்வளவு பண்ணீங்களே, நான் மறிச்சதுக்கப்புறம் நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக என் மரணத்திற்கு பின் எவ்வளவு அதிகமாக கலகம் பண்ணுவீர்கள் தெரியும், நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். இது வரைக்கும் அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போன மனுஷன்தான். அதுக்கப்புறம் அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டார், எப்போ வந்து அவர் போக போகிறதில்ல, இவங்க வந்து கானான் தேசத்துக்குள்ளே போக போகிறாங்க, ஆனால் இன்னும் அவங்கள இருதயம் வந்து கடினமாக இருக்குது, தேவன் இந்த ஜனங்கள் கண்டிப்பாக சோரம் போவாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் மோசேக்கு வந்து புரிஞ்சுது. அதாவது ஜனங்களை திருத்துவது நம்ம வேலை இல்லை, தேவன் சொன்னதே ஜனங்களோட சேர்க்கிறது தான் நம்மளுடைய வேலை. ஒவ்வொரு மனுஷனையா திருத்திக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ நம்ம வீட்டிலலாம் எடுத்துக்கிட்டா ஒரு 4 பேர் 10 பேர் இருப்பாங்க. 6 லட்சம் புருஷர்களை திருத்தி ஒவ்வொருவரின் இருதயத்தையும் கர்த்தருக்கு நேராக மோசையால திருப்பவே முடியாது. அந்த உண்மையை அவர் வந்து மரண தருவாய்க்கு போறதுக்கு முன்பதாகவே மோசே புரிந்து கொண்டார். அப்ப சொல்றாரு இல்லையா, நீ எதிரா போவேன்னு. அப்போ வந்து உபாகமும் 32வது அதிகாரம் 1 to 44 வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா,
நீ என்னைக்கு கர்த்தரை விட்டு தூரம் போய் கர்த்தர் உன்னை அந்நியர்களுக்கு ஒப்பு கொடுத்து தேவன்கிட்ட பனிஷ்மெண்ட்டை நீ வாங்குறியோ, அப்ப தேவனை நோக்கி நீ முறையிட்டு இந்த பாட்டை பாடு அப்படின்ட்டு உபாகமம் 32வது அதிகாரம் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா தேவனை நோக்கி மன்றாடி ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெப பாட்டையே மோசே வந்து எழுதி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் உபாகமம் 32:49 மோசேயை தேவன் வந்து நீ வந்து பார்க்க மட்டும் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாரு. உபாகமம் 33வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் போன தடவை நான் சொன்ன மாதிரி யாக்கோபு எப்படி 12 பிள்ளைகளையும் வந்து ஆசீர்வச்சாரோ அப்படி மோசே ஒவ்வொரு கோத்திரத்திலையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ மோசே வந்து அவர் அதாவது மோசேயை போல இந்த வேதத்துல யாரை குறித்தும் இவ்வளவு டீட்டெயில்டா, அதாவது ஒவ்வொரு பாதையையும் குறித்து என் நினைவு தெரிந்து யாரை பத்தியும் அப்படி சொல்லப்படல. நீங்க தாவீதுக்கு கூட அவர் ஏன் வந்து அவர் தகப்பனால வெறுக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு காரியம்லாம் அதுல இல்லை. ஆனா மோசையுடைய பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் மோசே கடந்து போன எல்லா பாதைகளை குறித்து ரொம்ப டீட்டெயில்டா வந்து தேவன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. கடவுளோடு நடந்தாலும் மனுஷர்களோடு நடந்தாலும் தனி மனிதனா அவர் போன வருத்தம் வலி இது எல்லாமே இதுல வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். உண்மையாவே ரொம்ப ஐ ஓப்பனிங்கா இருந்தது எனக்கு. நீங்களுமே வந்து உங்களுக்கு தேவன் யாரையாவது ஒரு தேவ மனுஷனை உணர்த்தினாரு அப்படின்னா அது எவ்வளவு கடினமான ஒரு புத்தகமா இருந்தாலும் உட்கார்ந்து படிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் நிச்சயம் அதுல இருந்து உங்க லைஃபுக்கு ரொம்ப ஒத்து போகிற, நீங்க ரொம்ப நாளா ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு காரியத்துல இருந்து ஒரு பூரண விடுதலை அந்த மனுஷன் நடந்து போன வழியிலிருந்து உங்களுக்கு தேவன் நிச்சயம் கற்றுக் கொடுப்பார். மோசையுடைய புத்தகம் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. அதாவது உங்களை எத்தனை பேருக்கு இது வந்து ரொம்ப பெரிய மன வலி, இதுல இருந்து இப்படிதான் தேவன் கொண்டு வந்தார், இதுக்கப்புறம் அவர் கடந்து போன பாதையில இருக்கிற வலி இவ்வளவு பெருசு அப்படின்னு உணர முடிஞ்சது, அதாவது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. பட் நான் என் லைஃபுக்கு நான் போற பாத்துக்கு இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததை நான் வந்து ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தை கூட மோசே மூலமாக தேவன் எல்லாவற்றையும் வந்து கம்ப்ளீட் பண்ணி அவன் ஒரு கம்ப்ளீட்டட் பர்சனாகத்தான் அவர் வந்து மரணத்துக்கு போறார். அவர் கானானுக்கு தான் போன ஒழிய அவர் தேவன் சொன்ன எல்லா காரியத்தையும் செய்து முடித்து பூரண சந்தோஷ சர்க்குணரா தேவன் முன்பாக கரை திரை அச்சவராகத்தான் மரித்து போகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மோசையுடைய பிரயாணம் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது போல உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருந்திருக்கும்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவசிக்கிறேன். நீங்க எந்த புத்தகத்தை வாசிக்கலைனாலும் உபாகம புத்தகத்தை, அதாவது இந்த முதல் 5 புத்தகத்துல உபாகம புத்தகத்தை கண்டிப்பா வாசிங்க. ஒரு கம்ப்ளீட் ஐடியா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். God bless you.